கோவை பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகள் மூவருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நம்மிடம் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் சுபா சதீஷ்குமார் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். மேம் வணக்கம். வணக்கம் சார். இந்த கோவையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அந்த வழக்கில் 3 பேருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பு நீங்க எப்படி பாக்குறீங்க? சார், இந்த தீர்ப்பு உண்மையாகவே ஒரு மகிழ்ச்சிகரமான தீர்ப்பு தான். எனக்கு இது சார்பா சில விஷயங்களை சொல்லணும் சார். அதாவது இந்த குற்றம் பாத்தீங்கன்னா தமிழகத்தையே உலுக்கிய ஒரு சம்பவம்னு சொல்லலாம். ஏன்னா இதற்கு சற்று முன்னர் தான் அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில யார் அந்த சாருங்கிற ரீதியில ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்திருந்தது. அதை நம்ம பத்தி பேசி முடிவதற்குள்ளாகவே பாத்தீங்கன்னா இது நவம்பர் 2ஆம் தேதி இந்த ஒரு விஷயம் நடக்குது. கோவை விமான நிலையத்துக்கு ரொம்ப அருகில். விமான நிலையம்னாலே நமக்கு தெரியும் எவ்வளவு ஒரு இந்த மாதிரியான ஒரு ரொம்ப ஹரிபரியா இருக்கிற பிளேஸ், எவ்வளவு பீப்புள் போவாங்க. அப்படி இருக்கும் போதும் அதுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற இடத்துல இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது. இத்தனைக்கும் அத கூட இருக்கிற ஆண் நண்பரை அறிவாள்ல வெட்டி சாச்சிட்டு அந்த மாணவியை தூக்கிட்டு போறாங்க. அதிகாலை 4 மணி வரைக்கும் தேடுதல் வேட்டையில இருக்காங்க போலீஸ்காரங்க. ஆனா கூட ரத்த காயத்தோட அந்த மாணவி மீட்கப்பட்டா. அந்த இடத்தை பாக்குற ஒவ்வொருவருக்கும் அன்றைக்கு மனது துடித்தது போல என்றைக்குமே துடித்து இருக்காது, அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். இந்த கொடுமையை செஞ்சவங்க 3 பேரோட அந்த கேஸ் ஹிஸ்டரிய பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரிஞ்சது, ஏற்கனவே இவங்க கொள்ளை வழக்குகள்ல தொடர்புடைய ஹிஸ்டரி ஷீட்டர்கள் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சது. தொடர்ந்து அவங்களை பிடிக்க முற்பட்ட போது என்ன ஆச்சுன்னா, அவங்க தப்பி ஓடுனதுனால காலில் சுட்டு பிடிச்சோம் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க சொன்னாங்க. மின்னல் வேகத்துல விசாரணை நடைபெற்றது. சல்யூட் பண்ணிக்கிறோம் தமிழக அரசுக்கு. ஆனா இந்த இடத்துல சில கேள்விகள் இருக்கு சார். அதாவது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதுல 2ஆம் தேதி பிப்ரவரி 2 துவங்குறாங்க. கிட்டத்தட்ட 72க்கும் மேற்பட்ட அரசு தரப்பு சாட்சியங்களை விசாரிச்சிருக்காங்க. 111 முக்கிய ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு கோர்ட்ல. 270 பக்கம் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செஞ்சிருக்காங்க. சோ எவ்வளவோ ஆண்டுகளாக நீதிமன்றத்துல இன்னும் முடிக்கப்படாத வழக்குகள் ஆயிரக்கணக்கில் தேங்கி நிற்கிறது. இருந்த போதும் இந்த வழக்கை முதன்மை வழக்காக எடுத்து இவ்வளவு குறிப்பிட்ட ரொம்ப ஷார்ட் பீரியட்ல இதுக்கு ஒரு தண்டனை பெற்றுக் கொடுத்ததற்கு முதல்ல ஒரு சல்யூட் சொல்லிக்கிறோம் நீதித்துறைக்கு. 2வது, இது மாதிரி இனிமே இருக்கிற எல்லா வழக்குகளையுமே அவங்க வேகமா முடிக்கணும் அப்படிங்கறதையும் நாங்க ஒரு கோரிக்கையா வைக்கிறோம். நீங்க சொன்னது போலவே இந்த குற்றவாளிகளுக்கு பாத்தீங்கன்னா அந்த பாரதிய நியாய சங்கீகாங்கிற அந்த சட்டத்துக்கு கீழே கூட்டு பாலியல் வன்கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு 70ன் கீழ் 1 கடத்தல் மற்றும் கொலை முயற்சின்னு கிட்டத்தட்ட 10 பிரிவுகளுக்கு மேல வழக்கு பதிவு செஞ்சு இன்றைக்கு சாகும் வரை ஆயுள் கொடுத்திருக்காங்க. சூப்பர் சார், நாங்க வரவேற்கிறோம். ஆனா இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் யார்? இவருக்கு ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர், இவங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அவங்க தொடர்ந்து ரிப்பீட்டட் அஃபெண்டர்ஸா இருக்காங்க, ரிப்பீட்டடா குற்றங்களை செய்யறாங்க. ரைட். அதை தாண்டி இவர்கள் சாமானியர்கள் என்று தண்டனை பெற்று விட்டார்கள். நீதித்துறை தன் கடமையை செய்து விட்டது. கடந்த வாரம் ஒரு கட்சியை சார்ந்த நிர்வாகி பிளைட்ல போகும்போது அங்க இருக்கிற ஏர் ஹோஸ்டஸ்ல ஒரு பாலியல் வன்கொடுமை செய்யறாரு, ஒரு பாலியல் சீண்டல் செய்யறாரு. அவருடைய நிலைமை இன்று என்ன? அதே மாதிரி இன்னொரு கட்சி நிர்வாகி அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பாலியல் வன்கொடுமை செஞ்சாரு. அவரு உள்ள இருந்தாரு, வெளியிலயும் வந்துட்டாரு. இப்போ அவருக்கான தண்டனை என்ன? அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னொரு கட்சியின் நிர்வாகி 2 வயது குழந்தைய சென்ற வாரம் ஒரு பாலியல் வன்கொடுமை செஞ்சாரு. அதோட தண்டனை என்னாச்சு? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு காவல்துறை நண்பர் அவர் ராயப்பேட்டையில குடி போதையில ஒரு வீட்டுக்குள்ள போய் தூங்கிட்டு இருந்த ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்காரு. யாரு வேலையை பயிரை மேய்வது போல காக்க வேண்டிய இடத்தில் பொறுப்பில் அமர்ந்திருக்கும் காவலாளர்களே, காவல்துறை அதிகாரிகளே இது போல செய்தால் அவர்களுக்கான தண்டனை என்ன? அப்போ நீதித்துறை எப்படி செயல்படுகிறது என்றால், சாமானியருக்கு ஒரு நீதியாகவும் மற்றொரு உள்ளோருக்கு எந்த மாதிரியான இது நீதியை தருகிறது அப்படிங்கிறது இங்க ஒரு மிகப்பெரிய கேள்வியா தேங்கி நிற்கிறது ஒவ்வொருவரின் மனதிலும். அப்போ இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் என்ன குற்றம் செய்யறாங்க, அவங்க எப்படி பிடிபடுறாங்கிறது முக்கியம் கிடையாது. ஆனா குற்றவாளிகள் அதிகாரத்தில் இருந்தாலோ இல்ல அதிகாரத்தை சார்ந்தவர்களாக தெரிந்தவர்களாக இருந்தாலோ அவர்களுக்கான நீதி வேறொரு மாதிரியாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்க முடியுது. ஒரு சாதாரண ஒரு லேமனா அப்படிதான் சார் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நீங்க எல்லோருக்குமே ஒரு நீதி கொடுக்குறீங்க. தாமதிக்கப்பட்ட நீதி கூட அநீதிக்கு சமம்பம். இதுல நீதியை நீங்க சீக்கிரம் கொடுத்துட்டீங்க. அப்ப இவ்வளவு நாள் தாமதிச்சிருக்கிற வழக்கெல்லாம் என்ன பண்ண போறீங்க?
எவ்வளோ பேரு எவ்வளோ இடத்துல எஃப்ஐஆர் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூல வந்து எப்படி வெளியில வந்தது, அதுக்கான தண்டனை என்ன? அப்போ இதே மாதிரி அண்ணா நகர்ல ஒரு சிறுமி வந்து பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டாங்கன்னா அந்த இடத்துல அந்த சிறுமிக்கு அகேன்ஸ்டா யாரு போறாங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசே போகுது, இதை எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ காக்க வேண்டிய இடத்தில் இருக்கும் அரசே இப்படி தொடர்ந்து குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுவது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும் போது இந்த ஒரு தீர்ப்பில் நீங்கள் நியாயமான தீர்ப்பு வழங்கியதாலேயே நீதி வென்று விட்டதுன்னு நாங்க எப்படி சார் எடுத்துக்க முடியும்? இந்த கேள்வி ஒவ்வொருவரின் மனதிலுமே தேங்கி நிற்கின்றது. இதை எல்லாவற்றையும் தாண்டி தேர்தல் வரப்போகுது, மகளிர் தினம். நீங்க மகளிர் தினத்துக்காக கூட இந்த தீர்ப்பை நீங்க வந்து மகளிருக்கு கொடுத்த உரிமையாக வைத்துக் கொள்ளலாம், இல்லைன்னா ஒரு பெருமையா வைத்துக் கொள்ளலாம். ஆனா அந்த இடத்துல அதிகாலை 4 மணி வரைக்கும் நீங்க தேடி இருக்கீங்க அப்படின்னா அப்போ வந்து ரொம்ப தூரம் கூட அந்த குற்றவாளி அந்த பெண்ணை வந்து இழுத்து போகல. அப்போ அந்த இடத்துல காவலர்கள்லாம் ரோந்துக்கு இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம்ம கிட்ட எழுது. தொடர்ந்து ரெகுலரா பண்றவங்க பண்ணிட்டே இருக்காங்கிறதையும் பார்க்க முடியுது. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மது, காஞ்சா போன்ற விஷயங்கள் தங்கு தடை இல்லாமல் தமிழ்நாட்டில் கிடைத்து வருவது. சோ இதற்கு என்ன ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க தமிழக அரசு? இதுதான் இந்த இடத்துல நான் கேட்க விரும்புறது. இந்த மதுவை கட்டுப்படுத்தவும் இந்த காஞ்சாவை கட்டுப்படுத்தவும் தமிழக அரசு எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகள் என்னென்ன? இதை நீங்க நிறுத்தாட்டி குற்றங்களை என்றுமே நிறுத்த முடியாது. இன்று கோவையில் ஒரே ஒரு பெண்ணுக்கு வேண்டுமானாலும் நீதி நீங்க வாங்கி தந்துடலாம். இது போல இன்னும் பல பெண்கள் தமிழகத்தில் இருக்காங்க. வேலூர்ல ஒரு கர்ப்பிணியா ட்ரெயின்ல கற்பழித்தவருக்கு என்ன தண்டனை? தூத்துக்குடியில வாக்கிங் போயிட்டு இருந்த பொண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தவங்களுக்கு என்ன தண்டனை? இது மாதிரி 2021க்கு பிறகு பெண்கள் பாலியல் துன்பங்களுக்கு ஆளாவது நாளுக்கு நாள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வருடம் இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டே இருக்கு. அது சதவீதத்திலையும் சரி. அப்படி வர எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படுறது இல்லை. அதையுமே நம்ம நோட் பண்ணிக்கணும். ஏன்னா எல்லா விஷயங்களுமே எஃப்ஐஆருக்கு போறது கிடையாது. சில விஷயங்கள் தான் வெளியில வருது. அப்படி வெளியில வந்து நாங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ற விஷயங்கள் கூட ஒரு தண்டனைக்கு உள்ளாக்காமல் பெண்டிங்லயே இருக்கும்போது மக்களுக்கு எப்படி வந்து இந்த சட்டத்துறை மீதும் நீதித்துறை மீதும் நம்பிக்கை வரும், காவல்துறை மீதும்? இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி மேடம்.